இலங்கை கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 75 விசைப்படகுகளை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 6 மாவட்ட மீனவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து மீனவர் பிரதிநிதி மோகன்தாசுடன் நமது செய்தியாளர் கந்த பழனிவேல் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 76 விசைப்படகுகளை மீட்க வலியுறுத்தி 6 மாவட்ட மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 5 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டமும் இன்று 3 வகையில் தனியார் துறைமுகத்தை முற்றுகை போராட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க. அதாவது கடல் மார்க்கமாக 200க்கும் மேற்பட்ட படகுகள் மூலமாக துறைமுகத்தை கடல் மார்க்கமாக முற்றுகையிட்டாங்க. அதைத் தொடர்ந்து சாலை மார்க்கமும் ரயில் மார்க்கமாகவும் முற்றுகையிட்டாங்க. இந்த நிலையில் மீனவர்கள் போராட்டம் மிகப்பெரிய உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து இந்த போராட்டம் வாபஸ் பெற்றிருக்கு. இது பற்றி நம்முடைய மீனவர் மோகன்தாஸ் இருக்கு அவரிடம் கேட்போம். வணக்கம். இன்னைக்கு இந்த போராட்டம் வெற்றிகரமாக ஒரு பெரிய அளவில் நடத்தி முடிச்சிருக்கீங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் உங்கள்கிட்ட என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அதுக்கு நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எங்கள்கிட்ட நேர்த்தி கூட்டு மாவட்ட செயலாளர் பேசினார். இது 6 மாவட்ட மீனவர்கள் எடுத்த முடிவு. இது எந்த விதத்திலும் எங்களால் பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதன் அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு காலையில் 7:20க்கெல்லாம் போய் ட்ரெயினை மறைச்சிட்டோம். ஒரு 7:40 அளவுக்குலாம் மாவட்ட ஆட்சியர் அங்கே வந்துட்டார். அவருக்கு முன்னாடி மாவட்ட சூப்பரண்ட் வந்துட்டாங்க. 10 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பதில் எங்களுக்கு ஆரம்ப உடன்பாடே இல்லை. அதன் பிறகு 6 மாவட்ட மீனவர்கள் ஒன்று கூடி திரும்ப அவர் பேசினார். பேசும்போது ரொம்ப கூடிய விரைவில் நான் இந்த விசைப்படகுக்கான பதிலையும் மேலும் அரசால் விடுதலை செய்யப்பட்டு அங்கே பழுதாய நிலையில் உள்ள 18 விசைப்படகுகளுக்கு இழப்பீடும் பதிலை நான் சொல்கிறேன்னாரு. குறுகிய காலம்னா எந்த காலம் சார்னு கேட்டோம். நான் அதை மட்டும் தான் சொல்ல முடியினாரு. அதன் பிறகு 6 மாவட்ட மீனவர்கள் நாங்கள் ஒன்று கூடி ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு நேர்த்தி பேசினாங்க. இன்றைக்கி ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம கூட இருந்து பேசுகிறாங்க. அதனால் ஒரு வாய்ப்பு டைம் கொடுப்போம்னு சொல்லி வருகிற பிப்ரவரி 10க்குள் அங்கே இருக்கிற அனைத்து விசைப்படகுகளும் அந்த 18 விசைப்படகுகளுக்கான நிவாரணமும் மேலும் எங்களுடைய சொந்தங்களும் எல்லாரும் விடுதலையாக வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல விதமான எங்களுக்கு ஒரு செய்தி சேர வேண்டும். இல்லை என்றால் பிப்ரவரி 11ஆம் தேதி இதே 6 மாவட்ட மீனவர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு நெருக்கடியான போராட்டங்களை அறிவிப்போம். மீனவர் மோகன்தாஸ் குறிப்பிட்டதை நம்ம கேட்டிருக்கலாம். அதாவது கடந்த 5 நாட்களாக நீடித்து வந்த இந்த பிரச்சனை என்பது தற்சமயம் மாவட்ட ஆட்சியின் ஒரு வாக்குறுதியின் பேரில் தற்சமயம் ஒரு தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த 15 நாட்களுக்குள் மீனவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இந்த 6 மாவட்ட மீனவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கந்த பழனிவேல், நியூஸ் 7 தமிழ், நாகப்பட்டினம்.